வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு, உங்களுடைய நிலைப்பாடு பற்றி சொல்லுங்கள். என் பேர் சுரேஷுங்க. வருகிற சட்டமன்ற தேர்தல் வந்து டிவிக்கே தான். டிவிக்கே வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் ஆட்சி மாறட்டும். ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஆமாம். ஓகே, நன்றி. என் பேர் மோகன்குமார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு உங்களுடைய வாக்கு? தளபதி விஜய். தளபதி விஜய். விஜய் எதனால் தளபதி விஜய்க்கே போகணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஒரு மாற்றம் வரும். மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறீங்க? ஆமாங்க, மாற்றம் ஒன்றே சிறந்தது. ஓகே, நன்றி. ஓகேங்க. மக்களுக்கு எதாவது நல்லா செய்வார்ன்ற ஒரு மாற்றத்துக்காக வேண்டி யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறீங்க? டிவிகேவுக்கு. டிவிக்கு. இப்போ இருக்க திமுக அரசு வந்து அந்தளவுக்கு செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? செய்கிறாங்க, இருந்தாலும் புதுசாக ஒருத்தவங்க வரட்டுமே. திமுக வர்றதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குங்க. எதனால் அதை சொல்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சிகளெல்லாம் வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கு. அதனால் அதே 2-3 கட்சியாக நிறைய பிளவுபட்டு போயிடுச்சுங்க. அதனால் இந்த கட்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எங்கள் ஓட்டு வந்து ஸ்டாலின் அவர். ஸ்டாலினுக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்கள். நம்ம இப்போ ரெட்டில் தான். கட்டில் தான். எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நான் இப்போ புதுசாக வார கட்சிக்கு போடலாம்னு இருக்கிறேன். புதுசாக, அதாவது விஜய்க்கு போடலாம்னு இருக்கிறீங்க? ஆமாம். சரிங்க, நன்றிங்க. சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு அல்லது கருத்து கணிப்பு சொல்லுங்கள். டிவிக்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. டிவிக்கே போடலாம் அப்படின்றாங்க. டிவிக்கேனா ஏன், எதுக்காக டிவிக்கே போடணும்னு சொல்லுவாங்க? டிவிக்கேக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஆனால் எல்லாருமே வந்து டிவிக்கே தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? மாற்றத்தை, ஆமாங்க. மாமூளை எங்கே போடுறோமா அதுக்கு தான் குத்துவாங்க. மாமூல் போடுற ஓட்டுக்கு தான் போடுவீங்க, கட்சிக்கு தான் போடுவீங்க? எந்த கட்சின்னு தெரியல, ரெட்டை கட்சின்னும் இல்லை, சூரியனுக்குன்னும் இல்லை. அந்த ஆண்டவன் அந்நேரத்துக்கு என்ன புத்தி கொடுக்குதா அந்த இதை எல்லாத்துக்கும் நிலைமை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரில் அவரை பேச்சுவார்த்தைகளெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து அவர் லைக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் பேச்சுவார்த்தைகளை மட்டும்தான் இருக்கிறத தவிர செயல்பாட்டில் எதுவுமே இது வரைக்கும் இறங்கலை. புது கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு டைம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களோட முடிவுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவங்க எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. விஜய்க்கு வந்து சப்போர்ட் இப்போதைக்கு. விஜய் சேர்ந்ததுனால குழப்பம் அதிகமாக வந்துடுது. இல்லைன்னா இது திமுக தான் வருது. அவரை நம்ம எப்படி சொல்கிறது, மக்களுக்கு பணம் உதவியாக கொடுத்து மக்களை நம்ம பக்கம் இருப்போம் அப்படின்னு செய்கிறாரு. இப்போ 5000 ரூபா பணம் போட்டுக்கிறாரு, அதை பற்றி? அதை வச்சு தான் போடுறாரு. சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? அதாவது டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி. நான் யாருக்கும் போட மாட்டேன் தம்பி. யாருக்கும் போட மாட்டேன். ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்கீங்க? ஆமாம், எனக்கு 1000 ரூபா எப்போவுமே வர்றதில்லை. 1000 ரூபா இதாக போடுறேன் அதான் போடுறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் ஒரு மாதம் கூட நான் வாங்கினதே இல்லை. இல்லை, இப்போ நிறைய பேருக்கு வந்து 5000 ரூபா ஸ்டாலின் ஐயா போட்டிருக்காருன்னு சொன்னாங்களே. எனக்கு ஒரு 1000 ரூபா கூட போடலையே, ஒரு 500 கூட போடலையே. ஏன்? அதனால் எனக்கு வெறுத்து போச்சு. நான் யாருக்குமே ஓட்டு போடலை. நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு. அதாவது மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், மாற்றம் வேணும். விஜய்க்கு தான் உங்களுடைய ஓட்டு. நன்றி. ஐயா, உங்கள் பேர்? என் பேர் சண்முகங்க. நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க? நானும் விஜய் தாங்க. நீங்கள் விஜய்? ஆமாங்க ஆமாங்க. அம்மா, உங்கள் பேருங்க? என் பேர் ஆரமா. ஆரமா. நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? நான் சொல்ல முடியாது எந்த கட்சின்னு. 1000 ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல கலைஞரை, அது கொடுத்தாலுமே நான் இதுக்கே தான் போடுவேன். இதுக்காக தான் போடுவோம். அதாவது விஜய்க்கு தான் போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக வந்து தொடர்ந்து நலத்திட்டங்கள் சொல்லி அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. பணம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் திமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய டைமில் வந்து 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி? ஆமாம், அது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது வந்து நேரடியாக கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க கட்சியிலேருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை அரசாங்கத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, மக்கள் வரி பணத்தை. ஓட்டு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஓட்டு போடுறத வெளியே சொல்லக்கூடாது, ஆனால் இருந்தாலும் திமுகவுக்கு இல்லை. இல்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே அப்படிங்கிற எப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க? கான்ஃபிடன்ட். போன வருஷம் இந்த 5 வருஷம் ஆண்டுகள் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த வருஷம் ஏடிஎம்கே வந்துச்சுன்னா நல்லா சிறப்பாக கொஞ்சம் இருக்கும். இப்போ 5000 ரூபா வந்து எல்லா மகளிருக்கு ஸ்டாலின் ஐயா போட்டிருக்காரு. அது ஸ்டாலின் ஐயா போட்டிருக்கேன்னா இந்த வருஷம் ஓட்டு வாங்கி இந்த திருப்பணம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கொள்ளடிக்கிறதுக்கோசரம் அந்த 5000 ரூபா போட்டிருக்காங்க. அது எல்லா மாதம் 5000 ரூபா போட்டிருந்தோம்னா கொஞ்சம் இன்னும் மக்கள் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருப்பாங்க. அது முன்னாடி இருந்தே செஞ்சுருக்கலாம்ல. இப்போ ஆட்சி முடியும் போது மட்டும் அந்த 5000 ரூபா எதுக்கு போடுறாங்க? அது போடாமல் இருக்கலாம்ல. எல்லாரோட ஊரை ஏமாத்துறதுக்கு போடுறாங்களா? அது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. போட்டால் எல்லா மாதம் ஒரே மாதிரியே போட்டிருக்கணும். இப்போ ஆட்சி முடியும் போது இந்த 5000 ரூபா போட்டு ஓட்டை கவர் பண்ணி வேணும்னா லேடிஸ் ஓட்டு எல்லாம் வாங்கிக்கலான்னு போட்டிருக்காங்க. 28 மாதங்களாக வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரியானது இதில். ஆமாம், இப்போ ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே பணமே அறிவித்தாங்க. அதுக்கு முன்னே அறிவிச்சிருக்கலாம்ல. ஓட்டு வாங்க என்ன சொல்லி வாங்குறாங்க?
ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க, கேட்குறாங்க ஓட்டு. அதுக்கப்புறம் எதுவும் போடுறதில்ல. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் போட்டால் மக்கள் எப்படி பயன்படுவாங்க? இலவச பேருந்தில் வந்து மகளிர் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி சொல்லிக்கிறாங்களே. ஆமாம், மகளிர் கொஞ்சம் அசால்ட்டு. இப்போ ஃப்ரீயாக பஸ்ஸு போகிறதுனால டைமிங் வந்து நிற்கிறதில்ல. பஸ்ஸு போனதுக்கப்புறம் அப்படி பண்ணோம்னா அவங்க அப்படி நிப்பாட்ட மாட்டான். அதெல்லாம் ஃப்ரீயாலாம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஃப்ரீயாக கொடுக்குறதுனால என்ன வரப்போகுது? ஒன்றும் வரதில்லை. அந்த வரி பணம் தான் நம்ம மேலே தான் ஏறுது. கவர்மெண்ட்டில் கொடுக்க போகுது? யாரும் அது ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. மக்களோட பணம் மக்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லி போட்டு ஓட்டை வாங்கி அவங்க கொள்ளடிக்கிறாங்க. அதான் விஷயம். விலைவாசி ஏற்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இப்போ இந்த ஃப்ரீயெல்லாம் விட்றதெல்லாம் இது மேலே போட்டு வரியை போட்டு திட்டிடுறாங்க. இப்போ எப்படி ஃப்ரீன்னு வருது? இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுக்குற மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த வரி பணம்னால தான் ஜிஎஸ்டி எல்லாமே ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த டீசல் பெட்ரோலில் வந்து ஏன் இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வர்றதில்லைங்க? அது வந்து மக்கள் அது வந்து மேலிடம் கீழிடம்லாம் சேர்ந்து ஊழல் அடிக்கிறாங்க. கனிமொழியை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் பேசவே கூடாது. இல்லை, கேஸுக்கு வந்து மானியம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில். அது வந்து அதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வந்து அது எப்படியும் செய்கிறதுக்கு எப்படியும் 3 வருஷம் பக்கம் ஆயிரும். அப்புறம் என்னத்தை வரப்போகுது? ஒன்றும் வராது. இந்த ஆட்சியும் சரி அந்த ஆட்சியும் சரி. இதை வந்து உடனே அமுல்படுத்துகிறாங்களா? அது கிடையாது. அது வந்த உடனே ஆட்சி பிடிச்ச உடனே சரி இது அறிவிச்சிருக்கோம், இதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து வரும் ஃப்ரீயாக அப்படின்னு சொன்னால் முடிச்சிடலாம். ஆட்சி முடிகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. மின்கட்டணம் உயர்வை பற்றி? மின்கட்டணம் அது ஊழல், அதை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் பேச வேண்டியதில்லை. வரிக்கு மேலே வரி கட்டுறாங்க, எல்லாத்துக்கும் வேஸ்ட் ஆகுதான் மக்களை தான். மக்கள் மேலே வச்சு தீட்டுறாங்க. அவங்க பணம் எதனா கொடுக்குறாங்களா? எதுவும் கொடுக்கறதில்ல. மக்கள் பணத்து மேலே போட்டு இப்போ கரண்ட்டு பில்லை ஏற்றிடுறாங்க. கரண்ட் பில்லு யார் மேலே வருது? அந்த மக்கள் மேலே தான் வருது. அது எதுக்கு? அவங்க கொள்ளடிச்சு சாப்பிட்றதுக்கு மக்களை வந்து ஃப்ரீயாக கொடுத்து எல்லாம் முட்டாளாக்கிடுறாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டு கடன் வந்து ஒரு குடும்ப அட்டைக்காரருக்கு வந்து 4,34,000 ரூபா வந்து கடன் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறனால தான் அந்த கடன் பூராமே. கடன் ஃப்ரீயாக எதுவும் இல்லைன்னு சொல்லுங்கள், மக்கள் அவங்க பாட்டு அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஜிஎஸ்டி எல்லாம் எதனால ஏறுதுன்னா, இப்போ இந்த பணம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்க. 5000 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யார் மேலே போகுது? மக்கள் மேலே தான் போகுது. இப்போ இதில் ஃப்ரீயாக கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு இது முன்னோன்னு மேலே ஏற்றி வச்சிடுறாங்க. இல்லை, மத்திய கவர்மெண்ட்லேருந்து மாநிலத்துக்கு இதே கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசி அதெல்லாம் எப்படி கொடுக்காம இவங்கெல்லாம் அந்த அறிக்கை விடுவாங்களா? அப்புறம் இப்போ அந்த 5000 ரூபா எங்கேருந்து வந்திருக்குது? வந்திருக்குமா? வராதில்ல. அப்புறம் எப்படி மேலிடம் கொடுக்காம இவங்களே தன்னை போல் அறிவிச்சிருவாங்களா? அறிவிக்க முடியாதுல்ல. அதனால் வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்கோசரம் இது செய்கிறாங்க. அடுத்த முறை வந்து ஏடிஎம்கே தான் வரும் அப்படிங்க? கண்டிப்பாக. நன்றிங்க. பாமக கூட்டணியாக இருக்கிறதுனால ஏடிஎம்கே வரும். நன்றி. நன்றி, தேங்க்யூ. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? இரட்டையில் கண்டிப்பாக பிடிக்கும். இரட்டையில்? ஆமாம். எதனால் அது சொல்கிறீங்க? அது கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்து 7% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இல்லையா? 7%? ஆமாம். அதனால் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ ஆளுங்கட்சி வந்து நிறைய சலுகைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஆனால் கடன் வந்து அதிகம் பண்ணி வச்சுட்டாங்களே. கடன் அதிகம்? ஆமாம். 70 வருஷம் கடன் வாங்கிக்கிறத வந்து 5 வருஷம் வாங்கி வச்சுட்டாங்க அவங்க. இப்போ பெண்களுக்கு வந்து 5000 ரூபாய்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து தேர்தலுக்கோசரம் பண்ணியிருக்காங்க. அந்த 4 வருஷம் பண்ணியிருந்தாலும் கரெக்டான வார்த்தை. 28 வருஷமாக வந்து போடாமல் இருக்கா அப்படிங்கிற 28 மாதங்களாக போடாமல்? ஆமாங்க. இப்போ சில பேர் 22 மாதம் போடல. இப்போ வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பண்ணாங்க. நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது பாதி பேருக்கு வரல அப்படிங்கிற? ஆமாம், வரல. அவங்க கொடுக்குறவங்க வந்து சரிசமம். வந்து தமிழ்நாட்டில் கடன் இருக்கு இல்லையா? மொத்த கடன் வந்து மொத்த மக்கள் மேலே தான் ஏறுது. அதனால் நீங்கள் மொத்தமாக தான் கொடுத்துருக்கணும். இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இதெல்லாம் அரசியல் தான். இல்லை, அதாவது ஊழல் அப்படிங்கிற இதை தாண்டி மக்கள் மேலே வந்து இவ்வளோ கடன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது? இவங்க கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி இவங்களே ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களே வந்து ஊழல் பண்ணி தான் இவ்வளோ கடன் சுமை. ஆமாம். அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து 4,34,000 ரூபா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் 70 வருஷமாக வந்து 2,34,000 ரூபா தந்துருக்கும். இப்போ வந்து இந்த 5 வருஷத்தில் வந்து 2 லட்சம் எச்சா பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து 2 லட்ச ரூபா இருந்தது அப்படிங்கிற? ஆமாம். இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாங்க. அதிக கடன் வாங்கினது அப்படிங்க. ஆமாங்க. ஆனால் மக்களுக்கு அந்த ஒரு இடையும் செய்யலை அப்படிங்கிறது? கண்டிப்பாக செய்யலை. வேறு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து? தனிப்பட்ட கருத்துலாம் ஒன்றும் இல்லைங்க. நன்றிங்க. தேங்க்யூ. வேறு நம்ம பேர் சக்திவேலுங்க. இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எது வருதுன்னு நான் சொல்லவே முடியாது. ஆட்சி இருக்கிற நிலவரத்துக்கு இதுதான் வரும் அதுதான் வருங்க நான் சொல்ல முடியாது. அதாவது இப்போ எலெக்ஷனை முன்னோட்டி வந்து ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி எப்படி சொல்கிறீங்க? அது வந்து லேடிஸுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஜென்ஸுகளுக்கு வரல. இப்போ லேடிஸுக்கெல்லாம் ஓட் போட்டால் அந்த கட்சி ஜெயிச்சுக்கும், அவ்வளோதான். லேடிஸ் போட்டது? ஆமாம், அப்புறம் லேடிஸ் தான் பணம் கொடுத்துருக்குறாங்க, ஜென்ஸுன்னு வச்சு கொடுக்கலையல்ல, அதனால் அது அப்படி தான் போகும். இவ்வளோ காலமாக போடாமல் இப்போ போட்டதுக்கான காரணம் அது யாருக்கு தெரியும்?
மேலே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும். என்னோட திமுக. திமுகவுக்கு தான். சிறப்பு சிறப்பு, நன்றிங்க. வருகின்ற 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்? முக ஸ்டாலின் தான் வருவார், கண்டிப்பாக அவர் தான் வருவார். ஏன்னா அவர் மக்களுக்கு நிறைய சலுகை செஞ்சுருக்கிறாரு. சரி. சாலை, இந்த மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாரு, கல்வி கடன் கொடுத்துருக்குறாரு, வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாமே இவர் தான் சலுகை செஞ்சுருக்கிறாருங்க ஐயா. கண்டிப்பாக இவர் தான் வருவார், அதில் சந்தேகமே இல்லை. விஜய் வரல, கூட்டம் வேணா சேர்த்துல ஓட்டு கிடைக்காது, கண்டிப்பாக ஓட்டு கிடைக்காது. ஏன்னா போன இடமெல்லாம் உயிர் தான் சேதமாகுதே தவிர, ஆனால் நடிகருங்கிறதுக்காக பார்க்க வரலாம், ஆனால் ஓட்டு கிடைக்காது. கண்டிப்பாக இவர் தான் வருவாருங்க ஐயா. வேலை வாய்ப்புலேருந்து எல்லா சலுகையும் இவர் செஞ்சுருக்காரு. 1 2 அல்ல, 100கணக்கான சலுகை செஞ்சுருக்கிறாரு. அதனால் கருத்து கணிப்பு என்ன, தமிழ்நாடே பூரா திமுக தான் வருது தம்பி, அதில் சந்தேகமே இல்லை. சரிங்க, நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. என் பேர் அம்சவேணிங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் முக ஸ்டாலின் தான் வருவார். அவர் தான் வருவார். அவருக்கு மகளிர் தொகை எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க, 1500 கொடுக்குறாரு. அவர் தான் வருவாருங்க ஐயா. என் பேர் தண்டபாணி. எனக்கு முதியோர் தொகை இந்த மாதம் போட்டிருக்காங்க. நான் 2-3 மாதமாக எழுதி பார்த்தேன். ஸ்டாலின் ஆட்சிக்கு வராது அங்கே தாராபுரத்தில் கொண்டு போய் கொடுத்தேன், அதுக்கு வரல. மறுக்க 2-3 பக்கம் எழுதி கொடுத்தேன். இப்போ இந்த கடுவை எழுதி கொடுத்து முகாம் போட்டிருந்தாங்க, முகாம் இல்லை, கொண்டு எழுதி கொடுத்துட்டாரு. ஐயா உங்களுக்கு பணம் போட்டாச்சுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். 5ஆம் தேதி பணம் வந்துருச்சு, நான் வாங்கிக்கிட்டேன். சந்தோஷம். அது நம்ம வயசான காலத்தில் என்ன பண்ண போகிறோம். 2026 எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறேன்? இதுதான் வரும், திமுக தான் வரும். நல்லா செய்கிறாரு. சரி, இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு? சரி, நல்லா சந்தோஷம். நன்றி நன்றி. நடராஜ். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி? திமுக தான் வருங்க. திமுக தான் வரும். நன்றி. நல்லா செய்கிறாரு. என் பேர் மோகன செல்வன். ஐயா, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே. அதாவது மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையில் இருக்கிற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடைய நட்பு பெற்ற மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு விடியல் சேகர் என்கிற வேட்பாளர் நாங்கள் செய்யணும், சீட்டு கட்டி செய்யணும். நாங்கள் இந்த காங்கேயம் தொகுதி மக்களாகிய நான் கேட்டுக்கிறேங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்த தேசிய முற்போக்கு கூட்டணி உருவாகிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகித்தவர் ஐயா ஜி.கே. வாசன், வாழும் காமராஜராக நாங்கள் பார்க்குறோங்க. அவரை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி எந்த வேட்பாளர் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடியது, ஆளுங்கட்சி எங்களுக்கு வேணாம், அவ்வளோதான் எங்க. சரி, நன்றி. வி. சந்தியாவள்ளி. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? நான் திமுக ஜெயிக்கும்னு நினைக்கிறேன், உறுதியாக. நன்றிங்க. என்ன கருணாநிதி வரும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அப்புறம் எது வரும்னு தெரியல. மீனாட்சிங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? கருணாநிதி தான் வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ நாங்களும் அதுதான் சொல்கிறோம். சரி. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சரவணகுமாருங்க. ஐயா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வந்து ஆட்சி பிடிக்கணும்? டிஎம்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இருக்கிறேங்க. டிஎம்கே. ஆமாங்க. சரிங்க, வேறு ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து? இல்லை, தனிப்பட்ட கருத்து இல்லைங்க, நம்மளுக்கு எப்போதுமே டிஎம்கே தாங்க. நன்றிங்க. சரிங்க. என் பேர் பாலகிருஷ்ணன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து போட்டி வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. விஜய் ஒரு பக்கம் வர்றேன்றாரு, எடப்பாடி அவர் கூட்டணி எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைப்பாருங்கிறது தெரியல. டிஎம்கே அவங்க நிறைய சலுகைகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது கூட்டணி அமைகிறத வச்சு தான் சொல்ல முடியும். நம்மளாக ஒன்று சொல்கிறதுக்கு இப்போ மக்கள் எந்த பக்கம் ஜெயிவாங்க அப்படிங்கிறது தெரியாது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கூட்டணி அமைகிறத வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ டிஎம்கே வந்து சலுகைகள் கொடுத்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டுகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ எலெக்ஷன் இருக்கக்கூடிய வகையில் வந்து 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் ஐயா, அதை பற்றி உங்களுடைய கருத்து?
அதை பற்றி அது மக்களோட பணம் தான், நம்மளோட பணம் தான் நமக்கே கொடுக்குறாங்க. அதை வந்து கொடுத்தா வாங்கிக்கிற வேண்டியதுதான். எல்லா கட்சியும் இப்போ ஏடிஎம்கேவே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா 2000ரூவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களும் ஜெயிச்சு வரும்போது கொடுப்பாங்க. அதை வந்து ஓட்டுகளை வந்து பிரிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க எய்ம் பண்ணுறாங்க. நம்ம பணம் தான், வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வந்து வின் பண்ணால் வந்து ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. இலவச பேருந்துங்கிறது வந்து அந்தளவுக்கு யாரும் ஆண்களுக்கு வந்து இப்போ யாருக்கு இலவசமே வேண்டான்னு தான் சொல்கிறேன். இப்போ டிஎம்கேவே இலவசம் கொடுத்துருக்குங்கிறத வேண்டான்னு தான் சொல்கிறேன். 5 ரூபா 10 ரூபா லோக்கலில் தான் போகிறோம், அதை காசு கொடுத்து போய்க்கலாம். அது தப்பு. டிஎம்கே பண்ணுறது தப்பு, ஏடிஎம்கே பண்ணாலும் தப்பு தான். இலவசத்தை வெறுக்கிறீங்க. இலவசத்தை வெறுக்கிறோம். நன்றிங்க. சரிங்க. முருகேசன். ஏன் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே. டிஎம்கே. நன்றிங்க. சந்தனுங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும்? ஆளுங்கட்சி ஆட்சி பிடிக்கும். ஆளுங்கட்சி டிஎம்கே. நன்றிங்க. நன்றி. கட்சி ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வருது எனக்கு சூரியன் தான். சூரியன். சரிங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி தான் வரும். சரி, நன்றிங்க.